ஸோ தொடர்ந்து பீஜிங்கில் அதாவது சைனாவில் பீஜிங்கில் வந்து நிறைய வீடியோக்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், நிறைய கண்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து மெட்ரோவில் பயணப்பட போகிறோம். பட் இது வந்து ஒரு ஓல்டஸ்ட் மெட்ரோ. அது வந்து இங்கே மெட்ரோன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது வந்து சப்வே சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அன்ஹுவா கிவா ஸ்டேஷனுங்கிற பகுதிக்கு வந்திருக்கிறோம். அண்ட் நம்ம கூட 2 பேர் இணைய இருக்கிறாங்க. அந்த 2 பேரை தான் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். அண்ட் உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சீனாவுக்கு என்ன பயணிக்க ரொம்ப வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் திஸ் இஸ் நிலானி. ஆல்ரெடி பிஹைண்ட் நோட்ஸ்ல நம்ம கூட அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க. அண்ட் இலக்கியா. உங்க 2 பேரும் தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட டிராவல் பண்ண போறாங்க. அண்ட் நமக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸையும் அவங்க தான் கிளியர் பண்ண போறாங்க. இது பெய்ஜிங்கில் உள்ள இந்த 12வது இந்த லைன்ஸ். ஓகே, 12வது லைன்ஸ். ஓகே, மொத்தம் 29 லைன்ஸ் பெய்ஜிங்கில இருக்குது. 4 லைனே நம்மளுக்கு வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கு சென்னை பொறுத்த வரைக்கும். எவ்வளவு பேர் பயணப்படுறாங்க? அப்ப தினசரி 1 கோடி பயணங்கள் இந்த மெட்ரோ மூலம் பெய்ஜிங்கில் இந்த மெட்ரோ மூலம் நிறைவேற்றப்படும். இந்த லைன்ஸ் கிட்டத்தட்ட அதன் மொத்த நீளம் 900 கிலோமீட்டர். ஓகே, உள்ளே போலாம். இந்த மெட்ரோ எப்படி இருக்கு பார்ப்போம். நிச்சயமாக நிச்சயமாக. உள்ள போலாமா? உள்ள போலாமாங்க. பாருங்கள், எந்த பகுதி அதிக மக்கள் தொகை, அதிக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற பகுதியாக இருக்கும் மெட்ரோ பொறுத்தவரை? பொதுவாக இந்த மத்திய பகுதியின் அருகில் உள்ள அனைத்து திசைகளும் பகுதிகளும் மக்கள் கூட்டம் அதிகம். மற்றும் இந்த இது one of the oldest metro line. உள்ள போலாமா? ஓகே. சோ இப்போ நம்ம எப்படி பயணப்பட போறோம்? ஏன்னா இங்க வந்து கிரீன் லைன் இருக்கு, அப்புறம் ஒரு ரெட் லைன் இருக்கு. சோ எந்த லைன்ல நம்ம பயணப்பட போறோம்? இப்பொழுது நாங்க இந்த லைன் 12, அதாவது இந்த brown color இந்த ஸ்டாப் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டாப். இந்த ஸ்டாப்ல 2 லைன் சூஸ் பண்ணலாம். இங்க 2 லைன் சூஸ் பண்ணலாம். சோ இது வந்து கிரீன் லைன். நம்ம வந்து எந்த லைன் போறோம் இப்ப? இந்த பக்கம். ஓகே, கிரீன் லைன் போறோம். ஓகே, விலை இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த விலை பற்றி இந்த பலகை பாருங்க. பெய்ஜிங்கில பொதுவாக இந்த அடிப்படை டிக்கெட் விலை 3 yuan, அதாவது கிட்டத்தட்ட 35 ரூபாய். அது இந்த தூரம் கிணங்க டிசைட் பண்ணலாம். குறைந்தபட்சம் 6 கிலோமீட்டருக்குள் 29 ஆபரேஷன் லைன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சுற்றுலா பயணிகளுக்கு இது ரொம்ப வசதி, நிச்சயமாக வசதியாக இருக்கும். வெல் அண்ட் குட். சோ நிறைய கலர்ஸ் இருக்கு இங்க. இப்போ நம்ம பயணப்பட போறது கிரீன் கலர் லைன். ஓகே, ஃபைன். First train is 6 மணி தொடங்கி and the last train தொடக்க நேரம் மற்றும் நிறைவு நேரம் 6 மணியில இருந்து 23, கிட்டத்தட்ட வந்து 3 நாள் பயணப்படுறோம். ஓகே, this is different directions. அது from ஒரு திசை, இது இன்னொரு திசை. இங்கே தான் இங்கே மற்றும் this is Tiananmen. சோ கொஞ்சம் வடக்கு பகுதி. ஓகே, சோ மொத்த பீஜிங்கும் கவர் ஆயிருக்கு இந்த மெட்ரோ மூலமாக. இன்னும் பக்கத்துல நிறைய இடங்கள் இருக்கு. பஸ் மூலமா வந்து மிச்ச இடங்களை கவர் பண்ணிருக்கீங்க. பஸ் மூலமும் பயணிக்கலாம். வெரி நைஸ். ஆனால் பஸ் இந்த வேலை செய்யும் போது அந்த காலத்துல நெரிசல் வரும். ஓகே, அதனாலயே முக்கியமா இந்த பெய்ஜிங்ல இந்த சப்வே மூலம் இந்த அலுவலகத்துக்கு இந்த போறாங்க மக்கள். இங்க வந்து நம்ம பாக்குறது வந்து ஃபுல்லா கவர் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா புதிதாக இன்னும் ரயில் தடங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது. ஆமாங்க. ஆனா புதிதாக இன்னும் ரயில் தடங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறத எங்களால பார்க்க முடியுது. ஆமாங்க. ஆனா நம்ம பார்க்கும்போது அதுக்கு இந்த மெட்ரோ வழித்தடங்கள் புதுசா உருவாக்குறாங்க. ஆனா பப்ளிக்கு இங்க எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்ல. அது ஒரு பக்கம் அந்த பணி நடந்துட்டு இருக்கு, இந்த ஒரு பக்கம் வந்து ரோடு வந்து கிளியரா இருக்குங்கிறத பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு பீஜிங் வந்து மிக அதிக மக்கள் தொகை கொண்ட தலைநகரம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு கன்வீனியன்ட்டா இருக்கு உங்களுக்கு? ரொம்ப வசதி. பெய்ஜிங்கில் இந்த வாகனம் இல்லைனால் பயணிப்பதற்கு இந்த பாதிப்பு ஒன்றும் நேரடி சப்வே நிச்சயம் இருக்கும். ஸோ இது உள்நாட்டு பயணிகள் அல்லது வெளிநாட்டு பயணிகளுக்கும் வசதியான ஒரு சேவை. மற்றும் இப்பொழுது நீங்க நுழையும் போது உங்க விசா கார்டு, மாஸ்டர் கார்டு மற்றும் கூகுள் பே எல்லாம் இந்த நேரடியாக டேப் பண்ணி நுழையலாம். நீங்க ட்ரை பண்ணலாம். தனியா ஒரு கார்டு வாங்க தேவையில்லை.
பாருங்க ஆமா போட்டிருக்காங்க எல்லாம் இந்த tap your card that's so nice இந்த மெட்ரோ மூலமா பயணிப்பது இந்த இன்னொரு ஒரு நன்மை அதாவது இந்த பசுமை போக்குவரத்து இது இந்த எங்களோட சுற்றுச்சூழலுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டாது மேலும் இந்த செலவு கம்மி இல்லையா ஆமா மற்றும் ரொம்ப வேகம் 1 மணிக்கு கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் இருக்கும் அதிகபட்சம் நான் கைபேசி யூஸ் பண்ணுவேன் என்னோட கார்டு உள்ளே கைபேசில நீங்க கைபேசியிலே வச்சிருக்கீங்க ஆமாங்க இப்போ நான் வந்து கார்டு வச்சிருக்கேன் ஓகே ட்ரை பண்ணுங்க இட்ஸ் ஓபன் இங்க பாருங்க இது நம்மளோட இந்தியால வாங்கின வந்து கார்டு இது பாருங்க ரொம்ப அழகா வந்து இது நான் வச்ச உடனே நான் உள்ள வந்துட்டேன் ஸோ நம்மளோட விசா கார்டை வச்சு நீங்க உள்ள வந்துடலாம் சைனா வந்தீங்கன்னா இதுக்காக தனியா டிக்கெட்ஸோ கார்ட்ஸோ நீங்க வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இட்ஸ் வெரி ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் வெரி நைஸ் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ஸோ சைனானாலே பிரம்மாண்டம் இல்லையா ஸோ மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு இது ஒரு புதிய லைன் அப்புறம் நாங்க தொடர்ந்து பயணிக்கும் போது இந்த லைன் 12 ஒவ்வொரு ஸ்டாப்ல இந்த தனிச்சிறப்பான காட்சி பயனுக்காக இந்த போட்டோ செல்ஃபி எடுக்கும் இந்த காட்சி இத்தகைய இந்த காட்சி தனித்துவமான காட்சி இருக்கும் பிறகு பார்ப்போம் பேசிக்கிட்டே போகலாமா行走依然 ஸோ நம்ம வந்து இப்போ கிரீன் லைன்ல போகல நம்ம வந்து ப்ரௌன் லைன் இங்க இருந்து நம்ம எந்த ஸ்டேஷன் போக போறோம் இந்த லைனுக்கு இந்த 2 திசைகள் பாருங்க ஒன்னு அந்த திசை எல்லா என்ன ஸ்டேஷன் தகவல்கள் இந்த மேலே இருக்காங்க பார்க்கலாம் அண்ட் நம்ம எந்த ஸ்டேஷனுக்கு இப்போ போய் இறங்க போகிறோம் நாங்க இந்த சாங்சுன்சியோ அந்த ஸ்டாப் வரை பயணிப்போம் இந்த ஸ்கிரீன் பாருங்க ஸ்கிரீன் crowded இந்த சொகுசு எல்லாமே காட்சி அளிக்கலாம் para green means கூட்டம் இல்லை the yellow means கொஞ்சம் கூட்டம் ஆனா இந்த orange means ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க போட்டிருக்காங்க கிரீன் அந்த பெட்டியும் காமிச்சிருக்காங்க அதுல வந்து கிரீன் பொம்மை எல்லாம் வச்சிருக்காங்க கிரீன் இருந்ததுன்னா அந்த பெட்டியில எல்லாம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு அர்த்தமா எல்லோ பொம்மை அந்த பெட்டிக்குள்ள இருந்ததுன்னா அந்த வந்து கூட்டம் கொஞ்சமா இருக்கு ரெட் இருந்ததுன்னா கூட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இங்க பாருங்க கோட் so இந்த பெட்டியில கோட் so சில பெட்டி like the beginning or the ending அது mild cool so அங்குள்ள இந்த AC அவ்வளவு strong இல்லை so AC medias mild strong AC உங்க வெப்பம் சூஸ் பண்ணலாம் ஆமா this is strong cold உங்களுக்கு மைல்டா ஏசி தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களை பெட்டிகளை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து ஒரு 16 எல்லாம் இருப்போம் நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த 25 26 எல்லாம் பத்தாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கோல்டுன்னு தனியா வந்து இங்க வருது கோல்டுன்னு இருக்கு பாருங்க ஸோ இதுல வந்து வேணும்னா பயணப்படலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துலயும் இருக்கும் அப்படிங்களா ஸோ போய் பார்க்கலாம் ஓகே ஃபைன் இது கோல்டு ஓகே இது கோல்டு எந்தெந்த பெட்டிலாம் கோல்டு அப்படிங்கறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க 26வது பெட்டில இருந்து 30வது பெட்டி வரைக்கும் வந்து கோல்டு 16வது பெட்டில இருந்து 25வது பெட்டி உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கூலிங்கா வேணும்னா நீங்க கோல்டுக்கு போய்க்கலாம் இல்ல மைல்டா வேணும்னா நீங்க கூலுக்கு போய்க்கலாம் ஸோ இப்போ எல்லா ஊர்லயுமே மெட்ரோ இருக்கு பட் இது மாதிரி ரொம்ப கன்வீனியன்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க பப்ளிக்கு அப்படிங்கிறது வந்து பாராட்ட நம்ம ஊர்ல இருக்க மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இங்கே அடுத்த என்ன ஸ்டாப் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இப்போ வந்து நம்ம கிரீனுக்கு க்ரௌட் இருக்கும்போது எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அண்ட் ஆல்சோ நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்லயும் இறங்கி அந்த ஸ்டாப்ஸோட அந்த ஆர்கிடெக்சரை பார்க்கலாமா உதவி தேவைப்படும் மக்களுக்காக இந்த உட்காரலாம் ஒன்லி ஸ்டிக்கர்ஸ் மட்டும் ஒட்டியிருப்பாங்க முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு அப்படின்னு ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க பட் இவங்க வந்து கலர்ஸை வந்து வித்தியாசப்படுத்தி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வீல் சேர் ஃபெசிலிட்டியும் வச்சிருக்காங்க இந்த ஸ்டாப் நம்ம இறங்குது இந்த ஸ்டாப் இறங்கணுமா ஓகே இறங்குவதற்கு முன்னாள் வந்து இதை மட்டும் பார்த்து விடலாம் இங்க பாருங்க வீல் சேர் அக்சஸ்க்காக வச்சிருக்காங்க இங்க பாருங்க ஸோ இது வந்து வீல் சேரோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீல் சேர் வந்து நகராது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது வந்து அவங்களுக்கான ஒரு இடம் இது ஏதாவது தூக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீல் சேர் ஃபிக்ஸர்னு போட்டிருக்காங்க பாருங்க ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க உட்காந்துக்கலாம் வெரி நைஸ் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டாப்போட பேர் என்ன蓟门桥ஓகே这里不சரிதான்蓟门桥yes ஓகே சோ இந்த பாருங்க இதோட மேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நம்ம உள்ள போனா இன்னும் அழகான விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஒரு 2 நிமிடம் அதை பத்தி நம்ம பேசலாமே இந்த மெட்ரோலயே உட்காந்து ஏன்னா முக்கியமா ஒரு விஷயம் சொல்றோம் நாங்க வந்து இங்க கேமராஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் வித்
பெர்மிஷனோட எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு இவங்க தான் உதவி பண்ணாங்க எங்களுக்கு. ஸோ இங்க வந்து ஒரு டீம் இருக்கிறாங்க எங்களுக்கு. பின்னாடி மாரியப்பன் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருமே வந்து எங்களுக்காக வந்து ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை. ஏன்னா மெட்ரோக்குள்ள கேமராஸ் நாட் அலோட். இப்போ வந்து அங்க பாருங்க எங்களோட கேமராமேன் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கேமரா போட்டு கிம்பல்லாம் போட்டு இந்த மாதிரி மெட்ரோல வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்க முடியவே முடியாது. பெர்மிஷன் வாங்கி கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி. எங்களோட பெருசம் தான். ஆமா, எங்களோட பெருசம் தான். நீங்க பெஞ்சிருக்கு வந்தா எங்களோட நம்ம வாழ்கிற இந்த நகரம் உண்மையான நகரம் எப்படி, உண்மையான பெய்ஜிங் தோற்றம் எப்படி உங்களுடன் பார்க்கணும் கூட ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் நபர்கள், சிறப்பு விருந்தினர்கள், நீங்க சீனாவுக்கு வந்த இந்த வாய்ப்பு ரொம்ப அரிதாக இருக்கும். அதனால இந்த தடவை நிச்சயம் அனைத்து இந்த அழகான காட்சியாளர், சுவையான உணவுகள், அனைத்து நல்ல விஷயம் உங்களுக்கு காட்ட விரும்புகிறோம். ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த வந்து குறிக்கிற மாதிரி டினோட் பண்ற மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் வேற விதமான ஒரு டிசைன்ஸ் இருக்கு. நம்ம போன ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா சீனாவோட பாரம்பரிய சின்னங்களை வந்து பதிச்சிருந்தாங்க. இந்த ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் சைனா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இருக்காங்க. ஸ்டேஷன் நம்ம ஊர்ல இருக்கு, ஆனா என்னன்னா பிரம்மாண்டமா இருக்காது, கொஞ்சம் கம்போஸ்டா இருக்கும். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்க ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் பீஜிங்கை மொத்தமாக கவர் பண்ணுதுங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஒரு ஸ்டேஷனில் இறங்கியிருக்கோம். இந்த ஸ்டேஷனில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பதிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஷனில் என்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்த ஸ்டேஷனில் போய் பார்க்கலாம். என்னன்னா உங்களுக்கு அந்த எப்படி இது இயங்குது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் முதல் பட்டியல ஏறி இருக்கிறோம் இல்லையா. ஸோ இது வந்து டிரைவர் இருந்தாலும் தானியங்கி. ஓகே, ஸோ டிரைவர் இருக்கிறாங்க, பட் அது தானியங்கி, அதாவது ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து இந்த மெட்ரோ போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்றது. ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே இருக்கிற இன்டீரியர் பார்க்கறதுக்காக போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத இங்கேருந்து நீங்கள் பாருங்க. உள்ளே நம்மளால போக முடியாது, இதனால பெர்மிஷன் கிடைச்சதே பெரிய விஷயம். ஸோ இங்கேருந்து உங்களுக்காக நாங்கள் காமிக்கிறோம். இது ரொம்ப அருமையான அனுபவம். ஸோ இந்த ஓட்டுநர் வந்து பாதுகாப்பிற்காக மட்டுமே இருக்கு. ஆமாங்க, அதாவது ஆக்சிடென்ட் ஏற்படும் போது இந்த ஓட்டுநர் உடனடியாக இந்த பதிலடி நடவடிக்கை மேற்கொள்ளலாம். ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இங்கே வந்து சொல்றாங்க. நம்ம ஊர்ல நம்மளோட சென்னை மெட்ரோ நம்ம போய் பார்த்துருக்குறோம், அவங்க எப்படிலாம் வந்து ஓட்டுறாங்கிறதெல்லாம் காமிச்சிருக்கிறோம். பட் இங்கே நம்மளுக்கு வந்து க்ளோஸ்டா இல்லாம ஓப்பனா இருக்கிறதுனால இதையுமே பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமா வந்து மெட்ரோ பணிகள் விரிவாக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, கட்டிட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கட்டிட பணிகள் உங்களுக்கு இடையூறாக இருக்குமா? நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. அந்த இந்த கட்டுமான இடத்தில் மூடப்படும். ஸோ மக்கள் அதற்கு பக்கத்துல ஒரு தனியான ஒரு பாதை, ஒரு சாலை திறந்து வைக்கப்படும். ஸோ இந்த போக்குவரத்து பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. இங்க வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு இடையூறு இல்லாம என்னென்னலாம் பண்ணணுங்கிறத இந்த கவர்மெண்ட் யோசிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அங்க ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதுக்கான அறிகுறியே தெரியல அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. புதிதாக ஒரு சாலை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மெட்ரோ பணிகளே ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து மெட்ரோ பணிகள்னாலே மக்களுக்கு இடையூறு வருது. பெய்ஜிங்கில் பொதுவாக ஒரு ஸ்டாப் இந்த விரிவாக்க பணியில அது முழுசா விரிவாக்கப்பட மாட்டாது. ஒரு பகுதியாக இந்த பகுதி முடிந்த பிறகு மற்ற பகுதி தொடங்கும். ஸோ அதனால மக்களுக்கு இடையூறு ஏற்படாது. இந்த இடத்தின் பெயர் பாருங்க, ரொம்ப அழகு. கரெக்டா சொல்றேன்னா பூக்கள்ல இருந்து ரொம்ப பெருசா என்ன வித்தியாசமும் இருக்குது. ஆமாங்க, முக்கியமா இங்க பாருங்க இந்த ஸ்டேஷன், இந்த பேக்ரவுண்ட் எல்லாம், இந்த டெக்கரேஷன் எல்லாம் இந்த முந்தைய அந்த ஸ்டாப் விட கொஞ்சமும் வித்தியாசம். நிச்சயமா இந்த கூரை பாருங்க, இவை எல்லாம் அந்த தென்சீனா ஸ்டைல். அதாவது வந்து தென்சீனா அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை, அது வந்து ஏன்ஷியன்ட் சீனா. அதாவது இங்க வந்து பீஜிங் வந்து இப்போ பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் லெவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. அவங்க வந்து ஒரு யூரோப் கண்ட்ரியோட ஸ்டைல் பாக்குறப்ப நம்மளுக்கு இருக்கும். நல்ல ஒரு கட்டிடம் வந்து மாடர்னான ஒரு கட்டிடங்களை பார்க்க முடியும். இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, மெட்ரோ பயணம் மேற்கொள்றோம் அதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் அவங்க அழகா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதோ ஒரு மெட்ரோ கட்டுறோம், ஆர்கிடெக்சரை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கறத தாண்டி
அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் அவங்க வந்து அழகுபடுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இந்த கட்டடக்கலை நம்ம போய் ஓ இலவச குடிநீர். ஓகே This will be yours. pay பண்ணவில்லை. இது இலவசம். இந்த சீன் நான் நினைக்கிறேன். பிரிட்ஜ். பாலம். ஓ பிரிட்ஜ். ஓகே So இங்க நீர். ஓகே நீர். அங்கே இது பாலமா? பாலம். ஓ ஓகே ஓகே பிரிட்ஜ். அதாவது ட்ரெடிஷ்னல் பிரிட்ஜஸோட அந்த டிசைன்ஸை வந்து இங்க வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அழகா இருக்கு. இந்த ஸ்டேஷன் ரொம்ப அழகா. ஆக்சுவலி அந்த இங்க இருக்கு பிரிட்ஜ். அதாவது வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் பாலங்களை வந்து இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. இது மண்டல ஆர்ட் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது வந்து மண்டல ஆர்ட் மாதிரி இருக்கு. நிறைய